ॐ श्रीराघवेन्द्राय नमः। ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நம. இந்த 25வது ஸ்லோகத்தில் ராகவேந்திர குருஸ்லோகத்தை சொல்லி வந்தால் நமக்கு வயிறு சம்பந்தப்பட்ட வாதைகள் தீரும் என்று சொல்லியிருக்கோம். இதுக்கு முன்னால் நிறையா அந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனாலும் இப்போது 2 நாள் முன்னாலே, இன்றைக்கு தேதி என்ன, இன்னைக்கு 10ஆம் தேதி, ஆமாம், 10/6/2024. இன்ன தேதிக்கு 3 நாள் முன்னாலே, அதாவது சுமார் 7ஆம் தேதி அன்றைக்கி நடந்த ஒரு மகிமையை நான் உங்களுக்கு ஒரு பக்தருக்கு நடந்த மகிமை. அந்த பக்தர் ஆல்ரெடி நிறைய மகிமையெல்லாம் அனுபவிச்சிருக்காரு. நிறைய பக்தர்களுக்கு தெரிந்தவர் தான். ஆனால் அவர் தன்னுடைய பெயரை சொல்ல வேணாம்னு சொன்னனாலே அவர் பெயரை சொல்லவில்லை. அவருக்கு ஒரு சின்ன ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் குழந்தை அவங்க தனியாக இருக்காங்க. குழந்தை அவங்களும் தனியார் வீட்டில் இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் வெளியூர் போயிட்டாங்க. இவங்க அந்த குழந்தை தனியாக இருக்குது. இவங்க ஏதோ கிச்சனில் வேலை செய்யும்போது அந்த குழந்தை ஏதோ தலையெழுத்து போட்டு ஏதோ ஒரு ஹெவியான பொருள் அந்த குழந்தை தலையில் பட்டு தலையில் மண்டையிலிருந்து ரத்தம் வடியுது, குட்டுது. அப்படி அந்த குழந்தை அழுது பார்த்து ரத்தம் விட்டதை பார்த்து உடனே இந்த குழந்தையை தூக்கி போட்டுட்டு ஆஸ்பத்திரி போகணும்னு சொல்லிட்டு அவசரம் கிளம்புறாங்க. கையில் இருக்க பணத்தை எதுவும் எடுத்துட்டாங்க. இதுக்கு தயாராக இல்லை. திடீர்னு எதிர்பாராத சம்பந்தம் தானே அதில். அப்போது அங்கே போயிட்டு மத்தியான நேரம் ரோட்டில் போகிறாங்க. ஆட்டோ யாரும் வரல. ஐயோ, ஆட்டோ வரலையே, குழந்தைக்கு ரத்தம் வடிஞ்சிட்ருக்கு, ரத்தம் நிற்க மாட்டேங்குதே, என்ன ஆகுன்னு சொல்லி பயந்துட்டு குருராஜான்னு சொல்லிகிட்டே போகிறாங்க. திடீர்னு ஒரு ஆட்டோ உரசன மாதிரி நிற்கிது. என்னம்மா, ஏறி குந்து, ஆஸ்பத்திரி தானே போகணும்னு சொல்லி கூப்பிட்றாங்க. சரி, உடனே இந்த மெஷின் மாதிரி இவங்க ஏறி உட்காந்துட்டாங்க. இந்த மாதிரி பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்கிறாங்க. அவர் ஒன் வே பார்க்கல, இது பார்க்கல, ஒரு சைடு பார்க்கல, இதுவும் பார்க்கல. அவர் கண்ணை மட்டும் ஓட்டி கொண்டு போய் ஆஸ்பத்திரி வாசல் நிறுத்திட்டார். உடனே இந்த அம்மா அந்த ஆட்டோக்காரங்க செட்டில் பண்ணுங்கிறலாம் தோணலை. ஏன்னா குழந்தைக்கு முதல்ல உயிரை காப்பாற்றணும். உடனே இறங்கி ஓடிட்டாங்க. ஆஸ்பத்திரி உள்ளே போய் நேராக கொண்டு போய் அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் போய் எங்கள் டாக்டரை பார்த்து, எமர்ஜென்சியில் பார்த்து, உடனே அவங்க பக்கத்தில் இருந்து பார்த்துட்டு எல்லாம் செக் பண்ணிவிட்டு அவங்க சொல்கிறாங்க, குழந்தைக்கு ஸ்விட்சர் போடலாம், இந்த மாதிரி கிராக்காக இருக்குது, ஸ்விட்சர் போட்டு செய்திருவோம், நாங்கள் பண்ணுறோம், கவலைப்படாதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்பட வேண்டாம்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் இந்த ப்ராசஸ் பார்த்துட்ருக்கோம், நீங்கள் இது சிகிச்சை ஆரம்பிக்கிறோம், அதுக்கு முன்னால் நீங்கள் போய் ரிசப்ஷனில் உங்கள் பேர் பதிவு செய்து அட்வான்ஸ் கட்டிட்டு வாங்கன்னு சொல்கிறார். இவங்க வெளியில் பார்த்து ரிசப்ஷனுக்கு அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது, ஆட்டோக்காருக்கு நம்ம பணம் கொடுக்காம வந்துட்டோமே, அவர் ஆட்டோக்காரரை கொடுக்கணுமேன்னு சொல்லிவிட்டு வெளியில் தேடி பார்க்குறாங்க. ஆட்டோக்காரரை காணும். சரி, எங்கேயானு போயிருப்பார், வருவாருன்னு சொல்லிவிட்டு முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணுவோம்னு சொல்லிவிட்டு, ஏன்னா குழந்தையோட உயிர் முக்கியமாச்சு, அதுதான் முக்கியம், வைத்தியம் முக்கியமாச்சு. அதனால் ரிசப்ஷனில் இந்த மாதிரி அம்மா, இந்த மாதிரி குழந்தை எடுத்து வந்தேன், இந்த மாதிரி கொண்டு போய் சேர்த்துருக்கேன், அவங்க ரிசீச்சை பண்ணிட்டு இருக்காங்க, ரிஜிஸ்டர் பண்ண சொல்லியிருக்காங்க, பேர் பதிவு பண்ணிக்கோன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ரிசப்ஷன் இருக்காங்க. எதுக்கு இப்போ தானே இந்த ஆட்டோக்கார் உங்கள் பேர் பதிவு எல்லாம் குழந்தையோட பேரெல்லாம் சொல்லிப்பாங்க, உங்கள் பேர் சொன்னாங்க, குழந்தையோட பேர் சொன்னாங்க, குழந்தையோட வயசு சொன்னாங்க அப்படின்னு சொன்னோடனே இவங்களுக்கு தூக்கி வார்போட்டு. அந்த ஆட்டோக்காரர் யாருன்னே தெரியாது. ஏன்னா முன்ன பின்ன பார்த்திராத ஆட்டோக்காரர், எங்கேயோ வழியில் வந்தவர் கூப்பிட்டு வந்திருக்காரு. அப்போ அந்த ஆட்டோக்காரர் எப்படி என் குழந்தையோட பேர், என்னோடய பேரெல்லாம் தெரிந்து வயசெல்லாம் கரெக்டாக சொல்லியிருக்காரு, எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு தான் இந்த அம்மாக்கு அப்போ தான் புரிதட்டுது. ராகவேந்திர சுவாமிகளை நம்பினவங்களுக்கு ராகவேந்திர சுவாமியோட ஆட்டோக்காரராக கூட உயிரை காப்பாற்றுவார் என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம். அதே பக்தருக்கு 3 நாள் முன்னாலே நடந்த நிகழ்ச்சி. நான் முதல்ல சொன்ன நிகழ்ச்சி எப்போ நடந்தது? சுமார் 20 வருஷங்களுக்கு முன்னால் நடந்த நிகழ்ச்சின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 3 நாள் முன்னாலே அந்த அம்மையார் வீட்டில் தனியாக இருக்காங்க, வேறு யாரும் இல்லை வீட்டில். திடீர்னு வயிற்று வலி, வயிறெல்லாம் பிசைகிற மாதிரி இருக்குது. இன்னும் அதாவது பொறுக்க முடியல வலி. புரண்டு படுக்கிறாங்க. யாரும் கூட இல்லை, ஹெல்ப்புக்கு யாருமே இல்லை. ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்ச கைவைத்தியம், இந்த சீரகத்தை எல்லாம் தண்ணியில் கொதிக்க வச்சு சீரக தண்ணி குடிக்கிறது, இந்த மாதிரி ஏதோ கைவைத்தியம் ஏதோ பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. ஆனால் எதுக்குமே கட்டுக்கடங்காமல் ரொம்ப முடியாமல் போகுது. பகல் முடிந்து இரவு வந்தாச்சு. இரவு விடிய தூங்கவே முடியல. வயிறை யாரோ போட்டு பிசைகிற மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி ஒரு அவஸ்தை. உட்கார முடியல, படுத்துக்க முடியல, புரள முடியல, என்னமோ அவஸ்தைப்பட்டுட்டு ரொம்ப பயம் வந்துச்சு அவங்களுக்கு. குருராஜத்தை வேண்டிட்டாங்க, எனக்கு இதுதான் முடிவு என்று சொன்னால் இந்த அவஸ்தை இல்லாமல் என்னை கூட்டு போய்ட்டு, இந்த அவஸ்தை என்னால் தாங்க முடியல குருராஜான்னு சொல்லி அழுகிறாங்க. ஏன்னா அவ்வளவு ஒரு வலியும் ஒரு அவஸ்தையும்.
பிராண அவஸ்தைப்படுற மாதிரி அவஸ்தைப்படுறாங்க. அவங்க காலை மணி 3 மணி ஆகிவிட்டது. அப்போது இரவெல்லாம் தூங்கலை. வயிற்று வலி புரள்றாங்க, செய்கிறாங்க, இன்னும் பண்ணுறாங்க. சரி தாங்க முடியல. சரி என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, கைகால் அலம்பிட்டு பூஜை ரூமில் இருந்துட்டு அந்த ஒரு டம்ளரில் இருக்கிற மிருத்தியை ஒரு டம்ளர் தீர்த்தத்தில் எடுத்து சுத்த ஜலத்தை வச்சு அதில் அந்த மிருத்தியை ஒன்று போட்டு வச்சு அது மேலே கை வச்சு மூடிட்டு அந்த வலியிலையும் குருஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்கிறார்கள். செய்துட்டு இந்த தீர்த்தத்தை அப்படியே குடிச்சிடறாங்க. குருராஜா, நீ விட்ட வழி எனக்கு இதுதான் என்னுடைய முடிவாக இருக்கிறது என்று நினைத்தால் அமைதியாக என்னை எடுத்துகிட்டு போயிடு, இந்த கஷ்டம் கொடுக்காமல் எடுத்துகிட்டு போன்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு படுத்துனாங்க. ஒரு 5 நிமிஷம் இருக்கும், யாரோ போட்டு அவங்கள தலைகீழாக நிறுத்தி வச்சு குளிக்கிறாங்க. அப்படியே இந்த மாதிரி முழிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனால் அந்த ஃபீலிங் அவங்களுக்கு நல்லா தெரியுது. அவங்க சாதாரணமாக இல்லை, அவங்க படுத்துட்டு தான் இருக்காங்க. யாரும் இல்லை, இவங்க மாதிரி தனியாக இருக்காங்க. யாரோ ஒருத்தர் உங்களை தூக்கி தலைகளை நிறுத்தி வச்சு இந்த தட்டாமாலை சுற்றுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் யாரோ வயிற்றுக்குள்ளே கையை விட்டு இது அலசற மாதிரி ஒரு ஃபீலிங், என்னமோ அந்த மாதிரி ஒரு அவஸ்தை. இவங்க பொறுக்க முடியல. குருராஜா, எனக்கு ஏன் இவ்வளோ கட்டத்தை கொடுக்குற, எனக்கு வந்து எடுத்துகிட்டு போயிடு, என்ன தாங்க முடியல, இந்த அவஸ்தை தாங்க முடியலன்னு சொல்லிட்டு இவங்க வந்து அழுகிறாங்க. ஒரு 2 நிமிஷத்தில் வலி 70% அப்படி வலி குறைஞ்சி போச்சு. ஒரு நிதானத்துக்கு வந்துட்டாங்க. அந்த வலி குறைந்த உடனே நிம்மதியாக தூங்குறாங்க. காலையில் ஒரு 7 மணி 8 மணிக்கு கண்ணு முழிச்சு பார்க்கும்போது வலி இல்லை, லேசான வலி. சரி, மதியம் ஆஸ்பத்திரிக்கு போகலாம், அது வரலும் தாங்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு. இதில் என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா, இவருடைய கணவர் வந்து வெளியூர் போயிருக்காரு, வருவதற்கு இன்னும் 3 நாட்கள் ஆகும்னு சொல்லிட்டு போயிருக்கார். எப்பவுமே அதுக்கு முன்னால் வரதானா ஃபோன் பண்ணி சொல்லிடுவார், நான் இன்றைக்கி இந்த நேரத்துக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி தகவல் சொல்லிடுவார். இவங்க கணவர் வந்து எனக்கு வரத்துக்கு 3 நாள் ஆகும்னு சொன்னதுனால இவங்க சரி இப்போதைக்கு அவர் வரத்துக்கு வாய்ப்புகள் இல்லைன்னா, அவர் தொழில் விஷயமாக வெளியூர் போயிருக்காரு, வடநாடு சென்றிருக்கிறார். வரத்துக்கு 3 நாள் ஆகும். சரி காலையில் நினச்சி ஏதோ டாக்டரை பார்க்கலாம் அப்படின்னு டாக்டருக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்காங்க. இவங்க இந்த மிருத்தியை தீர்த்தத்தை குடிச்சிட்டு குருஸ்தோத்திரம் சொல்லி குருஸ்தோத்திரம் அந்த மிருத்தியை தீர்த்தத்தை குடிச்சிட்டு ஒரு மாதிரி அவசரம் பண்ணி ஓரளவுக்கு அந்த வலி சப்சிடைஸ் ஆன ஸ்டேஜில் யாரோ கதவை தட்டுறாங்க 3 மணிக்கு. இவ்வளோ பயம், என்னடா இந்த நேரத்தில் 3 மணிக்கு யார் கதவை தட்டுறாங்கன்னு பயம். கதவை திறக்கலை. அப்போ அவருடைய கணவர் ஃபோனில் கூப்பிட்டு, நான் வாசல் நின்றுட்டுக்கும், கதவை திறங்கிறாரு. இன்னும் 3 நாள் கழித்து வர வேண்டியவர் எப்படி இப்போ வந்தார்? எனக்கு ஆச்சரியம். சரி எழுந்திரிச்சு கதவை திறந்து பார்த்தா அவர் கணவர் நின்று கொண்டிருக்கார். என்ன அவருக்கு இவங்களை பார்த்தோன்னே ஒரே ஒரு பயம், ஷாக்கு. என்ன இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, என்னமோ மாதிரி இருக்கு, என்ன ஆச்சு உனக்கு, வாட் இஸ் ராங் வித் யூன்னு சொல்லி அவர் பதறாரு. இவங்களுக்கு நீங்கள் 3 நாள் கழிச்சு வரேன்னு சொன்னீங்களே, நீங்கள் இப்போ இப்படி திடீர்னு வரீங்கன்னா இவங்களுக்கு ஒரு ஆச்சரியத்தோடு கலந்த ஒரு சந்தோஷம். இல்லை, அவர் ப்ரோக்ராம் சடனாக நான் கேன்சல் பண்ணிட்டு என்னுடைய ஒர்க்கை நான் முடிச்சு கட் ஷார்ட் பண்ணிட்டு வந்துட்டேன்னு சொல்கிறார். அப்போ அவர் கூட இருந்து அவருக்கு இவங்களுக்கு வேண்டிய சுச்சுவேஷனை பண்ணி இவரை தூங்க வச்சுட்டு மறுநாள் ஆஸ்பத்திரிக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து சரியாயிடுது. அதாவது குருராஜரை நம்பி நம்ம ஒரு பிரார்த்தனை செய்து வந்தால் அந்த தீர்த்தத்துக்கு அவ்வளோ மகிமை. வயிற்றில் ஏதோ ஒரு உபாதை இருந்திருக்குது, அதை வந்து அவங்க வந்து குருராஜர் எப்படி தீர்த்து வச்சுருக்கார் பாருங்க. அந்த அவர் போட்டு உலுக்கி எல்லாம் கைவிட்டு தொடாகிற மாதிரி வயிற்றுக்குள்ளே ஏதோ போட்டு பிசைகிற மாதிரி எல்லாம் பண்ணி கடைசியில் குருராஜர் வந்து அவங்களுக்கு அந்த வியாதியின் தாக்கத்தை ரொம்ப குறைத்து விட்டார். அதுக்கப்புறம் அந்த வியாதியினுடைய அந்த உபதிரவத்தினுடைய தாக்கம் குறைந்ததுனாலே நன்றாக தூங்கி எழுந்து அப்பொழுதே 90% வலி குறைஞ்சி போச்சு காலையில். இருந்தாலும் டாக்டர்கிட்ட போயிட்டு வந்து அதுக்கு வியாதி இதுக்குண்டான மருந்துகள் எல்லாம் சாப்பிட்டு தற்போது நலமாக இருக்கிறார். இப்படி குருராஜர் வந்து அந்த குருஸ்தோத்திரோட மகிமை நிறைய இருக்குது. இந்த மாதிரி இப்போ இந்த நிகழ்ச்சி நான் வந்து இந்த குருஸ்தோத்திரம் முடிச்சுட்டு அடுத்த ஸ்லோகம் வந்து 25வது ஸ்லோகம் வந்து நம்ம யக்பிபே ஜலமே தேன ஸ்தோத்திரநேவா மந்திரம். இதுக்கு ஒரு மகிமை சொல்லணும், புதிதாக ஒரு பழைய மகிமையிலே சொல்ல வேண்டான்னு என்னுடைய நண்பர் சொன்னதுனால புதிதாக ஒரு மகிமை வேணுமேன்னு நான் நினச்சிட்டு இருந்தபோது அவர் வந்து அந்த பக்தர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி அந்த அனுபவங்களை சொன்னபோது அவருக்கு வயிற்றில் உபத்திரவம், எனக்கு வந்து நமக்கு ஒரு மகிமை கிடைச்சேன்னு ஒரு சந்தோஷம், குருராஜருடைய மகிமை கிடைச்சேன்னு சந்தோஷம். அதனால் இப்பொழுது ரீசெண்டாக நடந்த இந்த மகிமையை உங்களோட பயன்கொள்வதில் நான் பெருமைப்படுகிறேன். மீண்டும் அடுத்த ஸ்லோகத்தோடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி. குருராஜா நமஸ்து. ஓம்
श्रीराघवेन्द्राय नमः।